Hey friends, welcome to Learn-with-Singam Python for Data Science சீரீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்பையில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எப்படி நம்பை யூஸ் பண்ணி எப்படி அரே க்ரியேட் பண்ணுறது, 1 dimensional அரே 2 dimensional அரேலாம் அப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அனக்காண்டா இதுக்கு போயிட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் pip install numpy நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இன்ஸ்டால் ஆகாது திருப்பி. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இட் வில் இன்ஸ்டால். அடுத்தது நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற பேக்கேஜ் வந்து மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட் வந்து அந்த லைப்ரரிஸ், மேட்ப்ளாட்டோட லைப்ரரிஸு. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பிளாட் பண்ணுறதுக்கு, ஒரு 2 டேட்டா செட்டை வந்து பிளாட் பண்ணுறதுக்கு, கிராஃப் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கோண்டா இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு போட்டு இது பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த 2 பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க நம்ம வந்து நம்பையோட பேசிக் இது பார்க்கலாம். இந்த நம்பையை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேட்ப்ளாட்லிப்பை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணி அதிலேருந்து எப்படி நம்ம பிளாட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நம்பைங்கிறது வந்து ஒரு சயின்டிஃபிக் பேக்கேஜ். அதை வச்சு நம்ம வந்து நம்பர்ஸை மேனிப்புலேட் பண்ணுறது, நம்பர்ஸை வச்சு மேக்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும் அதை வச்சு மேனிப்புலேட் பண்ணி பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம பைத்தான் வேரியபிளுக்கும் நம்பையோட வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பைத்தான் வந்து டைனமிக்காக மெமரி அசைன் பண்ணணும். ஸோ ஒரு அரே க்ரியேட் ஆகுதுன்னா அது ஆர்டராக இருக்காது, சைட் பை சைடு இருக்காது. ஆனால் அது வெறும் பாயிண்ட் பண்ணும். பைத்தானோட வேரியபிள்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணும். ஆனால் நம்பை வேரியபிள்ஸ் வந்து இட் வில் ரிசர்வ் ஸ்பேஸ் இந்த மெமரி. அப்புறம் எல்லா வேல்யூவையும் வந்து சைட் பை சைடு அரேஞ்ச் ஆகிடும். அதனால என்ன ஆகும்னா மெமரி எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து பெரிய ஒரு மேட்ரிக்ஸை டீல் பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய டேட்டா செட்லாம் டீல் பண்ணும்போது அந்த மெமரியை எஃபிஷியண்ட்டாக இதை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், எப்படி இதை வச்சு ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் பண்ண போகிறோம் நம்பைன்னு ஒரு பேக்கேஜை. numpy as np அந்த as npன்னு போட்டோன்னா நம்பையை வந்து இனிமேருந்து அலையஸ் மாதிரி இனிமேருந்து எல்லா இடத்துலையும் வந்து npன்னு கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்பையோட எப்படி அரே க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். np.array வந்து 1 2 3 4 5 ஏங்கிறது வந்து ஒரு அரே which has all the values from 1 to 5. ஸோ இப்போ வந்து இதனோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா a.d டைப்பு இன்ட்டாக இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக இன்டிஜரில் க்ரியேட் ஆகும். ஸோ நம்பையை பொறுத்த வரைக்கும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்ட்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. int 8, int 32, int 16, int 64. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கும் இருக்குது, ஃப்ளோட்டுக்கு இருக்குது, ஃப்ளோட் 32, 64. ஸோ இதனோட இன்டர்பிரிட்டேஷன்லாம் வந்து நீங்கள் இந்த சைட்டில் பார்த்துக்கலாம். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்கேஸ் நம்ம வந்து இன்டிஜராக வேண்டாம், நம்ம ஃப்ளோட்டாக மாற்றணும் அப்படின்னா இதை நீங்கள் மாற்றிக்கலாம். இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா இந்த அரேவை ரீடிஃபைன் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5. இதுக்கப்புறம் இதில் d type is equal to np டாட்
float 64 இப்படி தான் நீங்கள் இது டேட்டா டைப் சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக மாறிடும். இப்போ வந்து இதனோட சைஸ் பார்க்கணும் அப்படின்னா a.ndim அப்படின்னு பார்த்தா இதனோட சைஸ் வரும், டைமென்ஷன் வரும். இது 1 டைமென்ஷனல் அரே, ஸோ அதனால் 1 டைமென்ஷன். ஷேப் வந்து 5 1 டைமென்ஷன், 5 வேல்யூ இருக்கிறதுனால 5. அதே மாதிரி a.size அதுவும் அதே தான். ஸோ இந்த ஷேப் வந்து டியூப்பிளாக இருக்கும், மாற்ற முடியாது. சைஸ் வந்து 5 இருக்குது, ஸோ 5. அதே மாதிரி ஸோ இப்போ நம்ம ஒரு 2 டைமென்ஷனல் அரே ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அது எப்படின்னா பின்னு ஒரு வேரியபிளில் np.array அந்த அரேங்கிற ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள 2 டைமென்ஷன். ஸோ ஃபஸ்ட் டைமென்ஷனில் 1, 2, 3, 4, 5. செகண்ட் டைமென்ஷனில் சும்மா ஒரு 4 வேல்யூ 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி 4 வேல்யூ பண்ணிட்டோம். அப்புறம் டேட்டா டைப் வந்து np.float64 typ dtype. ஸோ இப்போ வந்து இது க்ரியேட் ஆகிருக்கு. பிங்கிற ஒரு அரே, பியை வந்து பிரிண்ட் பண்ணோன்னா பியில் 2 டைமென்ஷனில் இருக்கும். ஸோ இது ஒரு டைமென்ஷன், இது ரெண்டாவது டைமென்ஷன். ஸோ இதனோட dtype பார்க்குறதா இருந்தால் b.dtype ஃப்ளோட்டை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணதுனால அது ஃப்ளோட்டு. அப்புறம் இதனோட டைமென்ஷன் பார்த்தா b.ndim b.shape b.size ap. ஸோ இதை 3 பார்க்குறோன்னா டைமென்ஷன் 2. இது வந்து எந்த மாதிரியான மேட்ரிக்ஸ்னால் 2x5 மேட்ரிக்ஸ். 2 ரோ, 5 காலம். டோட்டல் எலிமெண்ட்ஸ் வந்து 10 இருக்குது. 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து வேரியஸ் வேஸ் டு கிரியேட் தி நம்பை அரேங்கிறத பார்க்கலாம். மல்டிபிள் 0 அரே ஒன்று க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னா ஜீரோஸ் 3x3 மேட்ரிக்ஸை வந்து 0 க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 0 க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி np.empty 4x4 க்ரியேட் பண்ணலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஒரு டம்மி வேரியபிள் டம்மி வேல்யூ போட்டு அது க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது 1 டைமென்ஷனல் அரே எப்படி np.line space வச்சும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ 0ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் 0 to 10 5 வேல்யூ க்ரியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 5 வேல்யூ இருக்கணும், சைஸ் 5 இருக்கும், 0 to 10 க்ரியேட் ஆகும். ஸோ 1 2 3 4 5 வேல்யூஸ் 0 to 10. அதே மாதிரி np.arrange அப்படின்னு க்ரியேட் பண்ணலாம். 0 to 10 எவ்ரி 2 நம்பர்ஸ் விட்டு க்ரியேட் பண்ணணும், 0 to 10 வரைக்கும். ஸோ அது எப்படின்னா 0 2 4 6 8. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு இது பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நீங்கள் ரேண்டம் நம்பரை வச்சும் க்ரியேட் பண்ணலாம்.
np.random ஸோ 2/4 மேட்ரிக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி அதை க்ரியேட் பண்ணுறது. இப்போ வந்து இதை நம்ம ஆடும் பண்ணலாம், வெர்டிக்கலாகவும் ஆட் பண்ணலாம், ஹாரிசாண்டலாகவும் ஆட் பண்ணலாம். இப்போ 2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இப்போ வந்து ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணலாம். இதே 2/4 வச்சுக்கலாம். 2/4 இல்லை 2/4 இருக்கட்டும். அடுத்தது பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி 2/4. இப்போ வந்து 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து இது ஏங்கிறது இந்த வேல்யூ, பிங்கிறதுல இந்த வேல்யூ இருக்குது. இப்போ வந்து np.v stack வெர்டிக்கலாக ஸ்டாக் பண்ணுறதுக்கு ரெண்டு அரேவையும் கொடுக்குறோம். a, b கொடுத்தோம்னா வெர்டிக்கலாக ஸ்டாக் ஆகும். ஸோ ஒரே அரேவா இப்போ வந்து இதனோட டைமென்ஷன் இப்போ நீங்கள் இதை வந்து வேறு ஒரு வேரியபிளில் போட்டும் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஹாரிசாண்டலாக ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னா np.hstack அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஹாரிசாண்டலாக ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்பெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ இதனோட டைமென்ஷன் வந்து இது வந்து 4/4 ஆகிடும், இது 2/8 ஆகிடும். அதே மாதிரி இதை நீங்கள் வந்து ஒரு வேல்யூ வந்து டிரான்ஸ்போஸும் பண்ணலாம். முன்னாடினா இதுக்கு உட்காந்து எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ வந்து இது எல்லாமே இன்பில்ட் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ இவ்வளோ இது பண்ணதை எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ வேணாலும் அதுக்கப்புறம் அதை ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்கில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வேல்யூ ஏங்கிற ஒரு வேரியபிளை நம்ம வந்து சேவ் பண்ணுறோம்னு வச்சுக்க. example a.npy என்ன வேரியபிள் சேவ் பண்ண போகிறோம்னா ஏங்கிற வேரியபிளை சேவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ a1ல் வந்து இதே லோட் பண்ணிக்கலாம். np.load example a.npy. இப்போ a1ல் இந்த வேல்யூ நம்ம a வேல்யூவை அப்படியே நம்ம இதை டிஸ்கில் சேவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி அதை ரீகால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதை வச்சு எப்படி மேத் இது பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் இல்லையா மேட்ப்ளாட்லிப்பை, அதை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். matplotlib.py plot அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து இப்போ நம்ம ppன்னு கால் பண்ணுறோம். இதை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாட் எல்லாம் வந்து இன்லைனாக வந்து வரத்துக்கு %matplotlib inline அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா இந்த இதுலேயே நம்ம இங்கேயே வந்து ஒரு இன்லைன் மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். x = np.0லேருந்து 25 வரைக்கும் ஒரு அரே 100 நம்பர்ஸ். ஸோ இப்போ எக்ஸ் பார்த்தா 0 to 25 இருக்கும், 100 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே, 1 டைமென்ஷன் அரே. அதில் வந்து 25 வேல்யூஸ் இருக்குது, 100 வேல்யூஸ் இருக்குது, சைஸ் ஆஃப் 100. ஸோ இப்போ வந்து இதுக்கு சைன் ஃபங்க்ஷன் அது எடுக்கிறோம் அப்படின்னா np.sign of x
அதே மாதிரி காஸ் எடுக்கிறோன்னா என்பி டாட் காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ வந்து சைன் ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன் இது பண்ணியாச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் பிளாட் பண்ணலாம். இப்போ இந்த சைனையும் காசையும் பிளாட் பண்ணுறதுக்கு பிபி டாட் பிளாட் எக்ஸ் கமா சைன் எக்ஸ். இது வந்து எக்ஸு ஒய்யு. அதே மாதிரி பிபி டாட் பிளாட் எக்ஸ் கமா காஸ் எக்ஸ். அதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து லெஜண்ட் கொடுக்கணும் அப்படின்னா பிபிங்கிறது அந்த மேட்லேப் பிளாட்டோட இது லெஜண்ட் சைன் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி அடுத்தது ரெண்டாவது என்னன்னா காஸ் ஆஃப் எக்ஸ். இதை பிளாட் பண்ணால் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இது ரெண்டுமே பிளாட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஃபங்க்ஷன் வச்சு. ஸோ இதை இப்போ வந்து இதனோட இண்டெக்ஸிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம இதில் ஆல்ரெடி லிஸ்ட்டோட இண்டெக்ஸிங் பார்த்தோம். இப்போ இதனோட இண்டெக்ஸிங் பார்க்கலாம். எக்ஸோட இண்டெக்ஸ் x0ங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் 1. இப்போ வந்து எக்ஸ் ஆஃப் -1 கொடுத்தோம் அப்படின்னா இந்த கடைசி வேல்யூ வந்துடும். -1ங்கிறது லாஸ்ட் வேல்யூ. அதே மாதிரி இப்போ ஒரு வேல்யூ இல்லை. இப்போ நம்ம டோட்டல் அரேயோட இது வந்து 100. ஸோ 101 அப்படி கொடுத்தோம்னா 100 தான் சைஸு. ஸோ அதனால் 101 இல்லை அப்படிங்கிறது சொல்லும். அதே மாதிரி இப்போ ஒரு 2 டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணி அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். 2 டைமென்ஷனல் அரேக்கு என்பி ரேண்டம் ஃபஸ்ட் டைமென்ஷனும் ரேண்டமாக, செகண்ட் டைமென்ஷனும் ரேண்டமாக 5,4 என்பி டாட் ரேண்டம். இப்போ எக்ஸ் பார்த்தோம்னா 2 டைமென்ஷனல் அரே 5, அதனோட ஷேப் வந்து 5,4. இதை நம்ம எப்படி இந்த 0 வேல்யூ எப்படி எடுக்கணும் அப்படின்னா xx ஆஃப் 0,0. இப்போ வந்து அதே மாதிரி 0,0ங்கிறது இந்த வேல்யூ. அதே மாதிரி xx ஆஃப் இப்போ வந்து 4,3 எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 4னா 4,3 4,3ல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0.738 வந்திருக்கு. அது வந்து இந்த வேல்யூ. இப்போ எப்படின்னா 0 1 2 3 4. அதே மாதிரி 4th row 0 1 2 3 3rd column அப்படி எடுக்கிறோம். அதே மாதிரி இப்போது ஒரு நார்மல் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக லிஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். 1,3 2,3 1 4, 5, 6. அதே மாதிரி 6 7, 8, 9. ஸோ இப்போ இதை வந்து நம்ம நார்மல் அரேனா வந்து நார்மல் லிஸ்ட் அப்படின்னா
list test 1,2 இப்படி போட்டோம்னா you will get an error. ஏன்னா இதை இப்படி நம்ம கால் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இதில் numpy அரேயில் இவ்வளோ ஈஸியாக கால் பண்ணலாம். இப்போ இதை நம்ம லிஸ்ட்டில் கால் பண்ணணுன்னா இதையே வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கால் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வேல்யூ வரும். ஸோ இதே மாதிரி numpyல ஈஸியாக இந்த மாதிரி ஒரே இதில் கால் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ரோ தேர்ட் காலம்னு ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் வந்து ஸ்லைசிங் பண்ணலாம். இந்த ஸ்லைசிங் எப்படின்னா இப்போ 1 டைமென்ஷனாக இருந்தால் எக்ஸ் இப்போ 2லேருந்து 8 வரைக்கும் வேணும் அப்படின்னு இது 1 டைமென்ஷனுங்கிறதுனால 2 to 8 வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து 2 டைமென்ஷனில் பண்ணணும் அப்படின்னா எய்தர் நீங்கள் வந்து அதை ரோவாகவும் எடுத்துக்கலாம் இல்லை காலமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து காலம் வெக்டராக எடுக்கணும் இல்லைனா ரோ வெக்டராக எடுக்கணும் அப்படின்னா 2 5 1 டைமென்ஷன் செகண்ட் ரோவில் 5வது காலம் வரைக்கும் எடு அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு டைமென்ஷனுக்கு, இது அடுத்த டைமென்ஷனுக்கு. ஸோ இப்போ வந்து 0 1 2 2ல் 2 3 4 இந்த மூணுத்தையும் எடுக்கிறோம். அதே மாதிரி இது நார்மல் பைத்தானில் இருக்கிற ஒரு ஸ்லைஷிங் ஆப்ரேட்டர் தான். அதே மாதிரியே நீங்கள் numpy யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே வேல்யூ வந்து காலம் வெக்டராக இது வந்து ரோ வெக்டராக எடுக்கணுன்னா 1,1:2 போட்டோன்னா இதே வேல்யூ நம்மளுக்கு வந்து ரோ வெக்டராக வரும். இதே மாதிரி நீங்கள் எல்லா வேல்யூயும் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லைசிங்கை பற்றி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இதில் அது பார்த்து நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்லைசிங் இது எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேல்யூ நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா இதையே வந்து சின்ன வெக்டராக எடுத்துக்கலாம். சின்ன ஒரு ஸ்லைஸ் பண்ணி எக்ஸை வந்து 2 to 4 எடுத்துக்கிறோம். x2ங்கிறது இப்போ x2ல் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 2 வேல்யூவும் இருக்குது. இப்போ வந்து x2 of 0 இதை வந்து நம்ம 0ன்னு செட் பண்ணினோன்னா எக்ஸும் அஃபெக்ட் ஆகும். இது வந்து எக்ஸும் அஃபெக்ட் ஆகும். இதே வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, இதை வந்து ஒரு காப்பியாக எடுத்துக்கணும் அப்படின்னா x3 equal to x of 2:4 இதை வந்து நம்ம ஒரு காப்பியாக எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே அஃபெக்ட் ஆகிருக்கு. இது ஒரிஜினல் அரேவை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிடுறோம் இதில். ஸோ இதை வந்து நம்ம ஒரு காப்பியாக எடுத்துக்கணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி, ஒரு மெமரியில் இருக்கும், அது ஃபிக்ஸட் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், இதுக்குன்னு ஒரு ரிசர்வ் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அதனால் அதை நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணாலுமே அந்த வேரியபிள் தனி வேரியபிளாக இருக்காது. ஸோ அதே ஒரிஜினல் வேரியபிளை தான் நம்ம மாடிஃபை பண்ணுறோம். இப்போ அதனால் அதை வந்து ஒரு தனி காப்பி எடுக்கணும். காப்பி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம அந்த வேல்யூவை நம்ம மாடிஃபை பண்ணினோன்னா கூட இப்போ x3 0ங்கிறத வந்து 0வாக இருக்குது, அதை 1ஆக மாற்றலாம். 1ஆக மாற்றினோன்னா இது அஃபெக்ட் ஆகும், ஆனால் எக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதே மாதிரியே இருக்கும் கான்செப்ட். எக்ஸ் ஒரு இது வந்து நீங்கள் எடுக்கணுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இப்போ ஒரு அரே இருக்குது, இந்த அரேயில் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் பண்ணணும். எல்லா நம்பர் மோர் தேன் 10 அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும்னு வச்சுக்கலாம்.
ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பூலியன் இண்டெக்ஸை எடுத்துக்கலாம் இதை. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இந்த இண்டெக்ஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இந்த எக்ஸுங்கிற வேல்யூ எல்லாம் மோர் தேன் 10 எல்லாத்தையும் செலக்ட் பண்ணு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கும். இந்த வேல்யூ இதில் இருக்கிறதுல எதெல்லாம் ட்ரூ எதெல்லாம் ஃபால்ஸ், 10க்கு மேலே இருக்கிற வேல்யூ எல்லாத்துக்கும் ட்ரூன்னு இருக்கும், 10க்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் ஃபால்ஸ்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ரூ இதை மட்டும், இந்த 10க்கு மேலே இருக்கிற வேல்யூ மட்டும் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் பூல் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா 10க்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் ஒரு அரேவாக வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இதில் ஏதாவது இந்த 10க்கு மேலே இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் பண்ணணுன்னா எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 10, அந்த இண்டெக்ஸ் பூலியன் இண்டெக்ஸ் இது, அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் எல்லாம் மட்டும் எக்ஸ் ஆஃப் கிரேட்டர் தேன் 10 ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 10க்கு மேலே இருந்த வேல்யூ எல்லாமே வந்து ஸ்கொயர் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் வேல்யூஸை வந்து ஒரு பர்டிகுலர் அரேலேருந்து எப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி பார்த்தோம். ஸோ நாளைக்கு இதை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Learn with Singam.